ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் சாதம் வச்சு விட்டுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பீட்ரூட் பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேங்க. நம்ம வீட்டு வாண்டுக்குட்டியெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க காலையில். அவங்க எந்திரிச்சதுக்குள்ள நீ காலையில் நேரமாக சாப்பாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா நீங்களாம் ஸ்கூல் போகிறதுனாலங்க அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஈவினிங் டைமே உட்கார வச்சு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுதுங்க. இருந்தாலும் காலையில் குழந்தைங்களாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ரெண்டு பேத்துக்கும் ஹோம்ஒர்க் எல்லாம் என்னென்ன எழுதிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறதுக்கே அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க. அதனால இன்னைக்கு 5:30 காட்டுமே எந்திரிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சதும் அரிசி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுங்க. சாதம் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்காக பீட்ரூட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். பாப்பா தம்பியெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு இந்த வாரம் நைட் ஷிஃப்ட்டுங்க. அவர் 9 மணிக்காட்டும் தான் வருவார். ரொம்ப லேட் ஆயிருங்க. அவர் பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்குள்ள நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் கிளப்பி ரெடியாக வச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க அப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிளைமேட் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. மணி ஒரு 6 மணிக்கு மேலே ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு. காற்றுல கொஞ்சம் கூட இல்லைங்க. ஆனால் அந்த மார்னிங் டைம் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சமைக்கிற இடத்துல இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்குங்க. அதை எப்பயுமே ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கேஸ் அமையிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு காற்று சுத்தமாக இல்லை. நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு நல்லா சூப்பராக காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா 2 ஜன்னலையும் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா இயற்கையாக காற்று வாங்கிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறதுனாலங்க குட்டீஸ் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால நிம்மதியாக வேலை செய்யவே முடியாது. அவங்க குறுக்க வந்துடுவாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு பண்ணிட்டு அப்படிதாங்க போயிட்டுருக்கோம். சமைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும். அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சமைச்சிட்டோன்னா டக்குன்னு சமைச்சிருவேன். பீட்ரூட் பொரியலுக்குங்க ஃபஸ்ட்டு பீட்ரூட் துருவி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறங்க தக்காளி தாங்க சேர்த்துருந்தேன். தக்காளி வைக்கிற வேலைக்கு தக்காளி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பீட்ரூட் சீவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு சாம்பார் தூள் சேர்த்துனோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும் போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் சாதம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே சாதம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இதே பீட்ரூட் பொரியல் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக தேங்காய் பூ மட்டும் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. பீட்ரூட் நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்து விட்டாச்சு. 6:45க்கு மேலே ஆகுது. குட்டி பாப்பா தம்பி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே எந்திரிக்கலைங்க. அவங்க அப்பா நைட் ஷிஃப்ட் போகிறதுனால பெட்டு மேலே படுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சைடில் கட்டில் வச்சுருப்பேன். வீட்டுக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா நேற்று மழை பெஞ்சிருந்துச்சுங்க. அதனால வாசல் நல்லா ஈரமாக தான் இருக்குது. கோழி அடை வச்சுருந்தேங்க. கோழி குஞ்சு பறிச்சிருச்சு. 14 குஞ்சு கட்டை பறிச்சிருக்கு. குட்டி குட்டியோடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாகின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது போட்டோம்னா கோழி குஞ்சு குறுக்கி சாகாதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோழி அரிசி கூட போடலாம். ஒரு தட்டத்தில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சு கொத்தி சாப்பிட்டுக்கும். அரிசி போட்டோம் அப்படின்னா குறுக்கி செத்து போயிருங்க. அதனால கோழி குஞ்சு போடுறதோ ஒரு 10 நாளைக்கு கட்டம் ஆரியம் கம்பு இது மாதிரி சேர்த்திட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சுக்கு எதுவும் ஆகாதுங்க. கோழி குஞ்சு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அடைச்சி போட்டிருந்தோம்னா சேஃப்ங்க. நான் அடைச்சி போடல, சும்மா அப்படி ஃப்ரீயாக விட்டாச்சு. அடைச்சி போட்டு ஏற போட்டு தண்ணி மாற்றி வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கோழிக்கு நோவு வராதுங்க. கோழி குஞ்சு நல்லா சேஃப்டியாக இருக்கும். இப்படி ஓப்பன் பிளேஸில் விட்டுட்டோம் அப்படின்னா கழுகு ரசாலின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு போயிருங்க. நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரச்செடின்னு இருக்கிறதுனாலங்க புதையா கொஞ்சம் இருக்கும். அந்த இடத்துலலாம் பெருக்கம் இந்த உடும்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கோழி நிறையா பிடிச்சிட்டு போயிடுதுங்க. அதனால கோழி கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அடைச்சி போகிறது ரொம்பவே சேஃப்ங்க.
குட்டி குட்டி கோழி குஞ்சா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். எனக்குமே கோழி குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம குட்டி குட்டி பேரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சிருந்தாங்கன்னா அம்மா பிடிச்சி கொடுமான்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் இறப்பட்டு வந்ததுக்கப்புறங்க நம்ம காட்டில் விளைஞ்ச பச்சை பயிர் இருந்துச்சுங்க. அதை வந்து வறுத்து உடைச்சி கொஞ்சமாக தண்ணி வச்சுங்க, பச்சை பயிர் போட்டு அதில் வந்து தக்காளி, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. கடைஞ்செடுத்துக்கப்புறம் ஒரு டைம் தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா பச்சை பயிறு குழம்பு வந்து கெட்டு போகாது. எனக்கு வந்து பச்சை பயிர்னா ரொம்பவே பிடிக்குங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். காரம் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டு பாப்புக்குட்டி வந்து முடிச்சிட்டாங்க. நான் குழம்பு டேஸ்ட் பண்ணதும் எனக்கும் கையில் வைங்கம்மான்னு சொன்னாங்க. ஊற்றிட்டு பாப்பா கையில் வச்சேன். பாப்பாவும் நான் குழம்பு செய்யும்போது வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களும் அப்பயே டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னாங்க, நாம் என்ன குழம்பு செய்கிறோங்கிறது குழந்தைங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த டேஸ்ட் என்னங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். டே சூப்பராக இருக்குடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஆக்கி விட்டுறலாம். வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல், நைட்டு பெற ஊற்றி வச்ச தயிர் இருக்குங்க. வெண்டங்காய் குழம்பு நைட்டு வச்சதும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். பால் வந்து கொஞ்சமாக காய வச்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு காலையில் கொஞ்சம் பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு 8:30 சாப்பாடு ஊட்டி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்துடலாங்க. அப்புறம் பச்சை பயிறு, குட்டி பையன் வந்து எந்திரிச்சிட்டான். இன்றைக்கி குட்டி பையன் எந்திரிக்கிறதுக்குள்ள வேலையை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஸ்கூல் போகிற வரைக்கும் உங்க கூட தான் தங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு குட்டி பையனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அப்படியே வெளியே தூக்கிட்டு போயாச்சுங்க. நம்ம செடியில் ரோஸ் பூ ஒன்று இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம செடி ரோஸை பொறிக்கும் போது தண்ணி சந்தோஷங்க. இந்த செடியெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து வச்சேன். அதே மாதிரி பாப்பா ஸ்கூல் போகிறப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் வாரத்துக்கு ஒரு பூ 2 பூ பூக்குதுங்க எல்லா செடியிலையும் சேர்ந்து. பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க்கெல்லாம் அப்படியே சொல்லி தந்துட்டுங்க. பாப்பாவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. குளிச்சு விடலாங்கிறதுக்காக மோட்டார் வந்து போட்டு விட்டாச்சு. தண்ணி வந்துருச்சுங்க. பேசலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சு பாப்பாவுக்கு இனிமேல் குளிச்சு விடணுங்க. தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா வெதுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. இல்லை மொபைல் வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தண்ணி பிடிக்கிறதுனால அந்த பேசன் வந்து தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதே இடத்துல பேசன் வந்து நின்றுக்குங்க. குழந்தைங்களை வந்து குளிச்சு விடுறதுக்காக ஒவ்வொரு பாப்பாவா வர சொல்லி கூப்பிட்டே இருக்கணும். டே டைம் ஆகுதுடா வாங்கடான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு 50 டைம்னாச்சும் சொல்லிடுவாங்க. பாப்பாட்ட டே டைம் ஆகுதுடா வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பேன். அவள் பாருங்க இப்போதான் நல்லா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருக்கா. பாப்பாவை ஒரு 8:45 9 மணிக்குள்ள ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறணும். குட்டி பையன் வந்து 9:30 தான் மிஸ் வருவாங்க. மிஸ் கூட தான் போவான். ஆனாலுமே அவங்க அக்கா கிளம்பும்போதே அவனுமே கிளம்பிடுவான். ஃபஸ்ட்டு போன வருஷம்லாம் பேபி ஸ்கூல் போகும்போதுமே 3 பேருமே ஒரே முட்டா கிளம்பி அதே பழக்கமாயிடுச்சுங்க. ஒருத்தி வந்து பருப்பு குழம்பு வேணும்னா, ஒருத்தி வந்து பீட்ரூட் குழம்பு வேணும்னா அவங்க எங்களுக்கு என்னென்ன பிடிச்சிச்சோ அதெல்லாமே போட்டு கொடுத்துட்டு அவங்க கிளப்பி விடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. குட்டி பையனை சூப்பராக ஸ்கூல் கிளம்பிட்டான். அவங்க அக்கா இல்லாத ஸ்கூல் போகும்போது அழுவணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஸ்கூலில் போய் இப்போ ரொம்ப சமத்தான் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு மிஸ் சொன்னாங்க. பையன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோழி குஞ்சு ஏதாவது நம்ம பிடிக்கலாமா, பிடிச்சா என் அம்மா கொத்துவாங்களாங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருந்தான். மணி 9:45 ஆயிடுச்சுங்க. பாப்பாவெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போதான் வீட்டுக்குள்ளார வந்தோம்னா கொஞ்ச நாச்சும் நல்லா நிம்மதியாக இருக்குது. வாரம் எங்கள் வீட்டு பெட்டுக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாதுங்க. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் படுத்து தூங்குவோம். நாங்கள்லாம் எழுந்திரிச்சு எங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து 10 மணி 11 மணிக்கு மேலே படுத்தாரு அப்படின்னா நைட்டு ஒரு 8 மணி தாங்க எழுந்திரிப்பாங்க. அதனால இந்த வாரம் இந்த பெட்டு வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும். மாமா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட இந்த நாள் காலையில் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு